பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சி நம்ம கிட்ட எப்படி ஏமாத்தி போய் சொல்றான்ட்டு. ஏமாந்தவங்க யாருன்னா உங்க அம்மா மட்டும்தான். உங்க அம்மாவே நல்ல காரண காரியத்தோட அவளும் பக்கத்துலயே வச்சிருக்கா. பட் எதுக்கு அவளை கூட்டிட்டு போய் சோறு தண்ணி போடணும் சொல்லுங்க பாப்போம். புரியுது. யாவது தெரிஞ்சுக்கோங்க உங்க தங்கச்சியோட அருமையை பத்தி. உங்ககிட்ட பல நாள் எடுத்து சொல்லியிருக்கேன். தங்கச்சி காசு பணம் தான் முக்கியம், பரவாயில்ல முக்கியமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா. நீங்க தான் அவகிட்ட ஓவரா பாசம் வந்த கொண்டாறீங்கன்ட்டு நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட. கேட்டீங்களா? எனக்கு இப்பதான் புரியுது புஷ்பா, தங்கச்சி இப்படிலாம் பேசுறது. ஆமா உங்க தங்கச்சி தான். வீட்டுல உங்க தங்கச்சி இருந்தப்பலாம் நீங்க கடைக்கு போயிருவீங்களா, என்கிட்ட எப்படி தெரியுமா பேசுவா, அக்க புடிங்கிற மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்பா. அதான் அம்மா கூட பொறுமையா தான் இருக்காங்க. ஆனா என் தங்கச்சி எப்படி இருக்கா? அதுக்கு காரணம் மாப்பன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானே ஒரு ஆளு, அந்த ஆள் மட்டும்தான். அதனாலதான் நம்ம குடும்ப வாழ்க்கை சின்ன பின்னமா கிடக்கு. புஷ்பா அது வேணா உண்மைதான். ஆள் கடைக்கு வந்தப்ப கோபப்பட்ட முகத்த மாதிரி வச்சு பேசுறானே, சரி பணத்தை கொடுத்தலாம் நினைச்சேன். நீங்களும் அந்த ஆளை நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா போச்சு, ஃபுல்லா அபேஸ் பண்ணிருப்பான். நல்ல வேலை நீங்க கொடுக்காம போயிட்டீங்க. இப்ப ஒண்ணு கெட்டு போகல. உங்க மாப்பிளைக்கு நகையை கொடுத்ததாவே இருக்கட்டும். ஏதாவது தொழில பெரிய விருத்தி பண்ணி நகையை திருப்பி தரேன்னு சொன்னாங்களே, எது எங்க அம்மா நகை திருப்பி தராம போயிட்டாங்க. அவ்வளவு அமைதியா இருக்க கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனோம். ஆமா புஷ்பா. வீட்டுல இருந்து எவ்வளவோ உங்க தங்கச்சி பணம் காசு நிறைய சுருட்டி இருக்கா, நிறைய கண் கூட பாத்திருக்கேன். இந்த வீட்டு பொண்ணாச்சே, சரி பணத்தை எடுத்தா நான் வச்சு கூட நானும் அசால்ட்டா விட்டேன். இப்பதானே அவளோட ராஜதந்திரம் எல்லாம் புரியுது. நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தங்கச்சிக்கு எப்போதுமே வளர்க்காடாதீங்க. எப்பவுமே கிடையாது. தங்கச்சி எனக்கு பார்த்து பேசுறதுல இருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவாயிட்டேன். முன்னாடியே உன்னை எப்படிலாம் பேசுறா? என்ன பேச்சு, இதுக்கு மேலே பேசுவா அவ. ஐயோ ரொம்ப மோசம்பா. அஜய் ரொம்ப நல்ல பையன், வயசுலயே நல்லா பொறுப்பா நல்ல பையனா இருக்கான். நேக்கு எடுத்து குட்டிச்சோறு ஆக்கிடுவாங்க தங்கச்சி. நம்ம என்ன பண்ண முடியும்? முதல் வீட்டுக்கே கூட்டிட்டு வர சொல்லிருங்க, நான் அவனை என் புள்ள மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறேன். ஆமா புஷ்பா. நினைச்சுக்கோங்க உங்க தங்கச்சி மாதிரிதான் ஜெய் ரொம்ப மாறிடுவான். நினைச்சாதான் புஷ்பா. அதே மாதிரி உங்க தங்கச்சி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொன்னான்ட்டு. ஐயோ அஜய்க்கு திட்டு அடியில விழுவுமே. சின்ன பிள்ளைல அவன் கூட பார்க்க மாட்டா, நல்லா திட்டி அடிச்சு விடுவாங்க தங்கச்சி. எனக்கு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்குங்க. பாட்டுக்கு ஏதாத்தையும் அவன் பேரை சொல்லிட்டேன். வேற நேரம் என்ன நடக்க போதோ தெரியல. யார பத்தியும் கவலை இல்லைங்க, உங்க அம்மா பத்தியும் அந்த அஜய் பத்தி தான் கவலை எனக்கு. ஆமா ஆமா. அதனால அத்தையும் அஜய் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனுங்க. முயற்சி பண்ணலாம். சரிங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எதுக்கு நன்றி சொல்லணும்? எனக்காக உங்க தங்கச்சி கிட்டே உங்க அம்மா கிட்டே பேசுனீங்களே. என்ன புஷ்பா, கட்டண புருஷன் நான் பேசாம வேற யார் பேசுறது? நான் பேசி ஆகணும் அப்படின்னு இல்ல. எப்பவுமே அம்மாக்கும் உங்க தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. இன்னைக்கு எனக்காக பேசுனீங்களே, அதை நினைக்கும் போது உங்க மேல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன புஷ்பா என்ன பெருமை இருக்கு? புருஷன் எனக்காக பேசிருக்காருல, உங்க அம்மா தங்கச்சி கிட்ட. இதுக்கு மேலே நான் உன் பக்கம் தான். தங்கச்சி என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா பண்ணட்டும், என்ன ஒன்னால பிரிக்கவும் முடியாது. ஆமாங்க, தங்கச்சி சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் மனசு ரொம்ப காயப்படுத்திருச்சு. என்னங்க உங்களுக்கு அப்படி கெடுதல் பண்ணிட்டேன், விவாகரத்து பண்ணி உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுங்கறா? என்னங்க நியாயம்? பாண்டியம் அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அவ வாழ்க்கை என்னைக்காவது நான் கெடுத்திருப்பேனா? நம்ம வீட்டு பிள்ளை சரி பரவாயில்லன்னு நானும் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேல. அவன் நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. விடு புஷ்பா, என்ன வேணா சொல்லிட்டு போறா. அவ பேச்சை கேட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவேன் நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது. நீ எதுக்கும் பயப்படாத. நான் எங்க பயப்பட போறேன், என் பக்கம் இருந்தாலே அதுவே எனக்கு போதும். என்னைக்கும் உன் பக்கம் தான், என் பொண்டாட்டி புஷ்பா பக்கம் தான். சரிங்க. சரி நான் கடை கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. அப்படியே மாமாவும் கேப்பாருல உங்ககிட்ட, அத விஷயம் என்னாச்சுன்னு கேப்பாருல. சொல்லிக்கிறேன். என்ன சொல்லுவீங்க? என்ன சொன்னாங்களோ அதே எங்க அப்பாட்டே சொல்லிக்கிறேன். சரிங்க. அப்பா கிட்ட அது மாதிரி தானே சொல்லணும். அப்பா கிட்ட உண்மையை மறைச்சோன்னா அவர் தான் என் மேல கோபப்படுவாரு. அப்படிலாம் இல்ல, மாமா கிட்ட நீங்க உண்மையே சொல்லுங்க. சரி புஷ்பா, நினைச்சு நீ வருத்தப்படாம குழம்பாம இரு புஷ்பா. சரிங்க. மாதிரி நம்மளும் நினைக்கிற மாதிரியே அம்மாவும் ஜெய் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம். சரிங்க. நீங்க பத்திரமா கடைக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்ன நினைச்சுக்க போறேன், எதுவும் இல்ல. சரி புஷ்பா நான் வரேன். சரிங்க. புஷ்பா சொல்லுங்க. தங்கச்சி வீட்டுல போய் சண்டை போட்ட விஷயம் பாப்பாக்கு எதுவும் தெரிய வேணாம். இப்ப கிட்ட எதுவும் சொல்லாத. இல்ல சொல்லல. பாப்பா கிட்ட சண்டை விஷயத்தையெல்லாம் சொல்லி அவ படிப்பு வீணா போயிடுச்சுன்னா? சொல்ல மாட்டேங்க. சரி புஷ்பா நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஏம்மா எனக்கு சப்போர்ட் இல்லாம அண்ணனுக்காக பேசுனது எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. ஆக மொத்தம் அம்மா நம்ம பக்கம் இல்ல போல இருக்கு, அண்ணன் பக்கம் தான் என்னமோ இருக்கு. ஆக அண்ணி தான் நம்ம கிட்ட போட்டு வாங்கிருக்கு. பையன் எதுக்கு அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும்? எனக்கு தெரியுமா இந்த விஷயம்? எனக்கு தெரியாம தான் என் வீட்டுக்காரர் இந்த விஷயம் பண்ணிருக்காரு. எல்லாம் தில்லாலங்கடி வேலை தான் பண்ணுதுங்க. கொஞ்சம் மாட்டி விட்டு சலிக்காம நல்லா பேசுதுங்க. என் பையன் அதுக்கு என்ன வஞ்சகம் வச்சான்? அத்தை அத்தை அவ பின்னாடி தானே சுத்தி வந்தான். இப்ப என் பையன் பேரை சொல்லி எனக்கு அவனுக்கு சண்டையை மூடி விட்டு பிரிச்சு விட பாக்குதுல. சி என்ன ஒரு கேவலமான பிறவி அவங்களாம். இதுல என் அண்ணன் வேற வக்காலத்து வாங்குறான் பொண்டாட்டிக்காக. என்ன ஜென்மமோ தெரியல. கெட்டவலாம், ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்களாம். வாய்க்கிலேயே நல்லா பேச வேண்டியது. மேல இருக்காரே கடவுளு, அவருக்கு நல்லா தெரியும் நான் நல்லவங்களா இல்ல அவங்க நல்லவங்களான்ட்டு. ஆனா நான் பெத்த அம்மா தான் என்னை புரிஞ்சுக்காம நடக்குது. சரியே இல்ல, அம்மா வரட்டு கேட்டுருவோம். பாண்டியம்மா வாரே வா. இவ்வளவு நேரம் உன்னைய பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு 100 ஆயுசுமா. 100 ஆயுசா? இவ்வளவு எனக்கு ஆசையே இல்ல. இப்பவே என் உயிர் போனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஏமா இப்படி பேசுற? நாளா இல்லையா உனக்கு இப்படி விரக்தி அடைஞ்ச மாதிரி பேசுற? இல்ல அண்ணனும் உன் மருமகளும் பேசினதுக்காக தானே நீ இப்படி விரக்தியா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லம்மா. வேற
அதனாலதான் இப்படி பேசுறியா? மொத்தம் என்னை உனக்கு பிடிக்காம போயிருச்சு. ஏமா யார் அப்படி சொன்னது? உனக்குதான் என்னை பிடிக்காம போயிருச்சு. எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க. பொண்ணு ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மேல எவ்வளவு பாசமா இருப்ப. அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவ. ஆனா இப்ப அண்ணன் கிட்ட என்னை நடந்துக்கிற விதம் சரியே இல்ல. ஓஹோ சரியில்லையா? சரிம்மா அப்படியே இருந்துட்டு போகுது. நான் கேக்குறேன் ஒரு விஷயம். என்னை கண்டோனே அமைதியா இருந்துட்டு அம்மாவே நல்லா பேசினதுக்கு அப்புறம் எதுக்கு எல்லா உண்மையும் எடுத்து சொன்ன நீ? சொல்லுமா. அப்ப நான் என்ன சொல்றது? என் மேல உள்ள பாசம் உனக்கு குறைஞ்சிச்சு தானே? நான் சொல்லுவாங்களே தாய்க்கு தலைச்சம் புள்ள மேலதான் ரொம்ப பாசன்ட்டு. நல்லா நிரூபிச்சிட்டமா நீ. நல்லா நிரூபிச்சிட்ட. உனக்குன்னு நான் ஒரு பொண்ணு நான் இருக்கேன். எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம். ஆனா ஓமாவே கஷ்டப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன செல்ஃபிஷ் அம்மா நீ? அப்படிலாம் இல்ல பாண்டியம்மா. எப்பவுமே ஓ மேலதான் பாசமா இருப்பேன். ஏன்னா நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கே செல்வாக்கு வந்துச்சு. பிறக்கிறது வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதால மனுஷங்களால எல்லாராலையும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் நல்ல அங்கீகாரமே கிடைச்சிச்சு. வீட்டுக்கு காசு பணம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்பதான் என்ன உதாசனப்படுத்திட்டு பேசுறியே, அதுக்கு என்ன சொல்றது? யார் அப்படி பேசினது? நீ அப்படி பேசினேனா சொல்லு பாப்போம். நடந்துக்கிற விதம் அப்படி. அதுவும் ஏங்கிட்ட. அம்மா நாளா அப்படி இல்லவே இல்லம்மா. என்னைக்கும் மாற மாட்டேன். பாண்டியம்மா என்னைக்கும் ஒரே நிலையில தான் இருப்பேன். ஆனா நீதாம்மா மாறிட்ட. நானும் மாறல. ஐயய்ய என்ன எப்ப பார்த்தாலும் அம்மாவும் பொண்ணு சண்டை போட்டுட்டு நீ மாறிட்ட நான் மாறிட்டேன்னு பேசிக்கிட்டு என்ன ஆச்சு? எப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நானும் எங்க அம்மாவும் தனியா பேசிட்டு இருக்கோம். நீங்க எது குறுக்க வந்தீங்க? பெருசா நீ வருவ பேக்குக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன கிளம்பி வர மாட்டேங்கிற? என் புள்ளதான் அப்பவே சொன்னால பேக்குக்கு போகணும், உங்க அம்மாவோட நகை அடமான வச்சு பணத்தை வாங்கணும். இது மேற்கொண்டு நிறைய வேலை இருக்குல்ல. இத்தனை நாளைக்கு தான் இதை இழுத்து போட்டுட்டே இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த நகையை வச்சு பெரிய சண்டையே ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ஆரம்பிச்சது? நான் ஒன்னே சொல்லலமா. உங்க வீட்டாளுங்களை சொன்னேன். சம்மந்திமா உங்க பையனை சொல்லல, உங்க மருமகளை சொன்னேன். இப்ப என்ன உங்களுக்கு? என்ன உங்களுக்கா? என் பையனும் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு கிடக்குறான். இந்த கூட்டிட்டு செத்த பேங்குக்கு போயிட்டு வா. நீ கூட போனாதான் போனாலும் பத்திரமா எடுத்துட்டு வருவேன். என் பிள்ளைக்கு அந்த சூதுவாதெல்லாம் தெரியாது. ஆமா உங்க பிள்ளைக்கு எந்த சூதுவாதம் தெரியாது பாருங்க. புள்ள வாயில கைய வச்ச கூட கடிக்க தெரியாது பாருங்க. நல்லா பேசுவீங்க சூதுவாதம் தெரியாதுன்னு. ஆமாத்தா நான் உண்மைதான் சொல்றேன். என் பிள்ளைக்கு இன்னைய வரைக்கும் விவரமே பத்தாது. விவரம் பத்தாது எல்லாரும் சொல்லுவாங்க. பாண்டியம்மா விவரம் இல்லாம பேசுறா பண்றான்ட்டு. பாண்டியம்மா மாமியார் சொல்றாங்கல்ல. என்ன நீ ஆரம்பிச்சிட்டியா? யாரும் ஆரம்பிக்கல. என்னவோ மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பி. சண்டை போட்டுதான் நினைச்சு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்ப நீ? பேசிட்டு இருந்தா மேற்கொண்டு பெரிய சண்டை தான் வரும். அதனால சம்மந்தியம்மா சொல்ற மாதிரி மாப்பிளைய கூட்டிட்டு அவனுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. அடுத்து யார் வரா வீட்டுக்கு என்ன சொல்ல போறாங்க சண்டை போட போறாங்கன்ட்டு. சரி சரி உங்க பையன் ரெடியா இருக்க சொல்லுங்க. நானும் இதை கிளம்பி வந்துறேன். பையன் எப்பயும் ரெடியா இருக்கான். நல்ல நேரமா பார்த்து உங்க அம்மா பேங்குக்கு போக சொன்னாங்க. நல்ல நேரமும் ஆரம்பிச்சிருச்சு. நீ எப்ப கிளம்பி வரது? மொத்தம் நீ நல்லா தான் இருக்க. வா இப்பவே கிளம்புவ. கிளம்பணுமா? ஒரு 10 நிமிஷம் ஆகும். போங்க வரேன். 10 நிமிஷமா? அதான் வரேன்னு சொன்னேல. உங்க அம்மாட்ட பேசிட்டு தான் வருவேன். சரிம்மா உங்க அம்மாட்ட பேசிட்டு பொறுமையா வா. அதுக்கப்புறம் என் பையன் நீ வருவேன்ட்டு ஆறாமரை அப்படியே உட்காந்து தூங்கிடுவான். அப்புறம் அவனை கூட்டிட்டு போகிறது கஷ்டமாயிரும். சரி சீக்கிரம் வந்துடுறேன் போங்க. சரி சரி. அப்படியே எனக்கு பிடிச்ச சமையல செஞ்சு வச்சிருங்க. மேடம்க்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதே செஞ்சலாம்ல. என்ன பிடிக்கும் தெரியாத உங்களுக்கு? புளிசோறும் கூட்டும். புளிசோறும் கூட்டும். எப்ப பார்த்தாலும் இதே தான் பேச்சு. புளிசோறு வேணும் புளிசோறு வேணும்ட்டு. நல்லா பழக்கி வச்சிருக்கீங்க உங்க பொண்ணை. புளிசோறு குடும்பமா இருக்கும் போல இருக்குதுங்களா? இப்ப செய்ய முடியுமா முடியாதா? செஞ்சிருங்க மேடம். அதான் சொல்லிட்டீங்களே. நீங்க சொன்ன மாதிரி புளி சாதமும் கூட்டும் செஞ்சிடறேன். போய் அந்த வேலையை பாருங்க. நானே கிளம்பி வந்துடுறேன். வாங்க நீங்க கிளம்பி வரங்காட்டி பேங்க் மூடிட்டு போறாங்க. ரொம்ப லொல்லுதான். வந்துடுறேன் போங்க. சம்மந்தி அம்மாவில எந்த நேரத்துல பெத்தாங்களோ தெரியல. நல்லா வாய் அடிக்கிறா வாய். எப்பப்பா ஊர் வாய் உலர் வாயெல்லாம் சேர்ந்து என்னமா பேசுறா? இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நம்ம வேலையை போய் நம்ம பாப்போம். மாப்பிள்ளதான் ரெடியா இருக்கார்ல. போய் கிளம்பி போயிட்டு வா. போயிட்டு வரேன். ஆனா உன் மருமோ சொல்ற மாதிரி நீ எனக்காக கொடுத்த அட்டிக்க நகைய நாங்க உங்ககிட்ட திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணுமா? என்னம்மா பேசுற? என்னம்மாண்ணா கேக்குறேல பதில் சொல்லு. உங்களால முடிஞ்சா கொடுங்க. அப்படி இல்லையா அந்த நகையை வித்து உங்க செலவுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வயசான காலத்துல என் பொண்ணுக்கு பண்ண வேண்டியது நல்லபடியா நானும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? ஆமா வேற என்ன இருக்கு? அம்மா கிட்ட கோவப்பட்டு நம்ம எதுவும் உளருவாயா? எதுவும் பேசிடக்கூடாது. அப்புறம் அம்மா இந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போனாலும் போயிடும். அம்மாக்கு சாதகமா நம்மளும் ஊஹூ ஜாமின்ட்டு சொல்லிட்டு தான் போகணும். என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. சரி போயிட்டு வா. நான் வாரேன். நகையை எடுத்துட்டு போற பார்த்து பத்திரம் சரியா? பாட்டு எங்கேயும் விட்டுறாத நகைய. என்கிட்ட சொல்லிட்டீல. போயிட்டு வந்துட்டு பாரு எவ்வளவு பத்திரமா பணத்தை எடுத்துட்டு வரேன்ட்டு. பாண்டியம்மாவை நம்பி விஷயம் செய்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும். பாத்துக்கிட்டே இரு. போயிட்டு வந்து பாரு. என்னோட பை ஃபுல்லா பணமா தான் இருக்கும். சரிம்மா. நல்லது நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான். சரி நான் வாரேன். போயிட்டு வாமா. பெரியம்மாவை பாண்டி சொல்ற மாதிரி என் மகளும் நல்லாவே மாறிட்டா. பார்க்கும் போதே நல்லா தெரியுது. ஆரம்பத்துல இந்த என் மேல பாசம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. நான் கண் கூட பாக்குறேனே. கிளம்புறப்ப கூட போயிட்டு வரேமான்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்போட போவா. நான் இப்ப என்னன்னா போயிட்டு வரேன் அப்படின்னு பேசிட்டு போறா. நடந்துக்கிற விதமே எல்லாத்தையும் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. சரி நம்ம பொண்ணு தானே, நான் தான் விட்டு கொடுத்து போனோம். நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். நகை என்ன நகை இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும். காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும். சொந்த பந்தம் எப்பவுமே வராது. கிட்ட காசு இருந்தா உன் கூடவே வரும். உங்ககிட்ட ஒரு நயா பைசா இல்லைன்னா உன்னை தூக்கி எறிய கூட நேரம் பார்க்க மாட்டாங்க. என் மருமவனும்
பேங்க்குக்கு போறாரு. நல்லபடியா கொடுத்த நகைக்கு அது கட்டான பணமும் திரும்பி ரிட்டர்ன் வந்துடணும். மருமகன் மொத்தல எந்த சலிப்பும் வந்துடக்கூடாது. கடவுளே, இன்னைக்காவது என் மருமகன் காசு பணத்தை கண்ணார பார்த்து நல்லபடியா வாங்கிட்டு வரணும். அதான் என்னோட ஒரே நினைப்போம். என்ற மரமோ சின்ன பிள்ளை என்னதான் பண்ணிட்டு இருக்கா? உள்ளார காஃபி கொடுத்தா, சாப்பாடு வச்சா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னதான் பண்றா? மூக்குலார உட்காந்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கா? இத்தனை நேரம் அவகிட்ட பேசலாம்னு பார்த்தா ஆளையே காணா. நம்மையே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என் பிள்ளை வேற வீட்டுல இருக்கான். சரி வரட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். அம்மா, என்னப்பா எங்க நீ மட்டும் தான் வந்திருக்க? உன் பொண்டாட்டி எங்க ஆளை காணா? ஆத்தால பார்த்தேன், சாப்பாடு எடுத்து வச்சா, அதுக்கப்புறம் ஆளையே காணா. என்னதான் பண்றா? என்ற மனுமலுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் இல்லம்மா. அவ என்னடா ஆச்சு? சின்ன பிள்ளை, அம்மாடி சின்ன பிள்ளை, வருவாமா, இருமா. என்னடா சொல்ற? தண்ணியில காலப்பட்டு வலிக்க கீழே விழுந்துட்டாளா? என்னடா உன் முகத்துல இவ்வளவு சிரிப்பு? எல்லாம் நல்ல விஷயம்தாமா. நல்ல விஷயமா? என்னது? சின்ன பிள்ளை, அம்மாடி மருமோல என்னாச்சுடா உனக்கு? எது உடம்பு சரியில்லையா? காய்ச்ச சளியா? அவனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா. ஏமா எதுன்னு சொல்லாம நீ பாட்டு ரூம்ல இருக்குன்னா எனக்கு எப்படி தெரியும்? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா என்கிட்ட சொல்லுதா. நம்மளால நான் இப்ப கிடையாது. எது கத்தாலும் நீ திட்டிக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ நீ இப்ப எவ்வளவோ மாறிட்டேல. மருமோ மேலே பாசமா தானே இருக்கேன். என்னன்னு சொல்லுதா. என்னதா என்னன்னு சொல்லுதா. நீ ஒன்னும் சொல்ல மாட்டேற, என்ற மவனும் ஒன்னும் சொல்ல மாட்டேறான். யாராவது ஒருத்தர் சொன்னாதானே எனக்கு தெரியும். எல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? என்னது தா? கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுறதா? என்னத்தா இப்படி சொல்ற? என்ன நம்ம எல்லாரும் கண்ணா மூச்சு விளையாடிட்டு இருக்கோம்? அட சொல்றத கேளுங்க. சரி, என்ற மருமவ சொல்லிட்டா, அதே மாதிரி நானும் கண்ணை முடிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னத்த மறைக்கிறீங்கன்னு தெரியல. பாப்போம். கண்ணை மூடி அப்படியே திறக்காம கைய நீட்டுங்க. இது வேறயா? சரி, கைய நீட்டுறேன். இப்ப கண்ணை முழிச்சு பாருங்க. ஏய் மவனே, ஒன்ற மர்மோ சொல்றாளமா, கண்ணை முழிச்சு பாருமா. சரிடா. என்னதுமா அது? என்னதா? அம்மா நல்லா பாருங்கம்மா. நல்லாதானே பாக்குறேன். என்னப்பா அது? அம்மா, உன் மர்மோ சின்ன பிள்ளை இப்ப மாசமா இருக்கா. என்னப்பா சொல்ற? உண்மையாவா? ஆமாமா, உண்மையாதான். நானும் எவ்வளவு வருஷமா ஏங்கிட்டு இருந்தேன். என் கையில பேரப்புள்ள இருக்காதா? பேரப்புள்ள என்கிட்ட பேசாதா? அப்பைட்டு என் மேல உச்சா போகாதா? பாத்ரூம் போகாதான்ட்டு நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தேன். ஏமா இப்ப அழுவுறீங்க? எப்ப ஒரு நல்ல விஷயத்த கேட்டு அழகாம இருக்க முடியும்? மனசுல அவ்வளவு கனவோட இருந்தேன். ஆனா இப்ப என் மருமக எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டா. மாடி மருமகளே, அத்தை எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னதுமா? கிட்டதான் பிரெக்னண்டா இருக்கோமா இல்லையான்னு பாக்குறது. ஒரு 10 நாள் தாண்டி இருந்துச்சு. ஓஹோ, என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. என்கிட்ட சொல்லாம தான் இருந்தேன். சரி 10 நாள் கழிச்சு பாத்துக்கலான்ட்டு மாமா கிட்ட கிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். பார்த்தா 2 கோடி இருக்கு. 2 கோடி இருந்தா குழந்தை இருக்கதா அர்த்தமா? ஆமா அத்தை, 1 கோடி இருந்தா இல்லன்னு அர்த்தம். இல்ல 2 கோடி இருக்குல்ல, அதனால என் வயித்துல உங்க பேரப்புள்ள தவழுது. தாரி, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. என் மொத்த ஆசை இதுதான், என் பேரப்புள்ளைய பாக்குறது. கால முடியறதுக்குள்ளார என் பேரப்புள்ளைய பாத்துட்டுதான் சாகும் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இன்னும் எண்ணி 10 மாசத்துல எனக்குன்னு பேரப்புள்ள வந்துரும். அப்பையும் என் கூடவே பின்னாடியே வரும். ஆமாத்த, கண்டிப்பா நடக்கும். நல்ல செய்தி சொன்ன வாய்க்கு சக்கரை போடணும். இருக்கட்டு, அழாதீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலத்தா. என்றாம் அவனே. அம்மா, என்ன மாமா நீங்களும் அழுவுறீங்க? அம்மா சொல்ற மாதிரிதான் எனக்கும். அவனே, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. பக்கத்து வீட்டு ஆளுங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பாமா, நான் போய் யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? இனிமே என்ற மருமூல சின்ன பிள்ளைய நான் நல்லபடியா பாத்துக்கணும். அவளுக்கு நான் எந்த வேலையும் வைக்க கூடாது. இனிமேட்டு பாரு, என்ற மருமூல சின்ன பிள்ளைய இனிமே நான் ராணி போல நல்லபடியா பாத்துக்குவேன். தடியாத்தா, அழுவாதத்தா. சரித்த மாமா. சின்ன பிள்ளை, 2 பேரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். தன்னை கிட்டாது இதை எடுத்து பீரோல பத்திரமா வை. நீ என்னைக்கு தொலைச்சிடக்கூடாது. இது உன்னோட வாழ்க்கையில சந்தோஷம். ஆமாத்த, கண்டிப்பா. இன்னும் என் நேரத்தை கடத்திட்டே இருக்க. ஆஸ்பத்திரிக்கு மருமூல கூட்டிட்டு போய் என்ன இதுன்னு பாருடா. டாக்டரை காமிச்சிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வா. சரிமா. போத்தா, போய் ரெடியா போ. சரிங்க. ஒரு வேலையும் செய்ய வேணாம். நீ படுத்து ரெஸ்ட் எடுத்தா போதும். அத்தை நான் எல்லா வேலையும் செஞ்சிருவேன். அப்படிலாம் இல்லத்த, நானும் செய்யணும். என்னத்தா, ஒரு 4-5 மாசத்துக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீயே செய்யி. அத்தை ரெஸ்ட் எடுக்கிறேன். சரித்த, நல்லதுக்கு தான் சொல்றேன். சரியா? போய் ஆஸ்பத்திரி கிளம்பு போ. சரிங்க. போட நல்ல விஷயம் சொல்லிருக்க, இங்க நின்னுட்டே இருக்க. ஆஸ்பத்திரி போயிட்டு டாக்டர் நல்ல விஷயத்த சொல்லிட்டு வரும்போது அம்மாக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வா. சரிமா. 2 பேரும் கிளம்பி போயிட்டு வாங்க. சரிமா. சின்ன பிள்ளை, வாங்க மாமா போலாம். போலாம். அப்பா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லா புகழும் இறைவனுக்கே. வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரும் நல்லா இருக்கணும்ட்டு நானும் அந்த கடவுளை பிரார்த்திக்கிறேங்க. அப்புறம் நம்ம வீடியோ எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு ஒரு பதில் சொல்லுங்க. வேற மாதிரி கொண்டு போலாமான்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா பாருங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இன்னொரு விஷயங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வராது. என்ன கேட்டீங்கன்னா, எங்க குலதெய்வ கோயில் பெரும்பூஜை விழா, அதாவது கறி விருந்து விழா. இந்த வருஷம் என் கோயில் கும்பாபிஷேகம் ஆச்சு. இந்த வருஷம் பூஜை வருது. அது என்னால வீடியோ போட முடியாதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கோச்சுக்காதீங்க. என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமையில இருந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பூஜையில இருந்துட்டு கெடா வெட்டுறோம். 2 கெடா வந்து சாப்பிட்டு போங்க திருப்தியா. அதாவது எங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ ரெடி பண்ணவே
வியாழக்கிழமை நைட்டு 11 மணி ஆச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை வீடியோ ரெடி பண்ணிட்டு தான் தூங்கணும். காத்தால 3 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு புளி சாதம், தயிர் சாதம், கூட்டு எல்லாம் ரெடி பண்ணி கோயிலுக்கு 6 மணிக்கெல்லாம் கிளம்பணும் காத்தால. சரிங்க, இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி பாய்ங்க. எல்லாரும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. இதே மாதிரி அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. வணக்கங்க. குட் நைட். பை பை டு ஆல் லவ்லி ஃபேமிலிஸ்.